அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நமது வாழ்க்கையின் வழிகாட்டியாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அருளிய புனித நூலான குர்ஆன் அவனது வார்த்தைகளாகும். படைப்பாளன் தனது படைப்புகளுடன் நேரடியாக உரையாடுவது இந்த புனித நூல் மூலமாகவே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வார்த்தைகள் பின்னர் முஸ்ஹஃபாக ஒழுங்குபடுத்தப்பட்டு உலகில் தொடர்ந்து ஓதப்படும் நூலாக மாறியது. குர்ஆனின் அமானுஷ்யத்தன்மையும் தனித்துவமும் ஒவ்வொரு எழுத்தின் அதிசயங்களும் இன்றும் உலகில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. இறுதி நாள் வரை இந்த செயல்முறை தடையின்றி தொடரும். குர்ஆனை பின்பற்றி வாழ வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதோடு இந்த புனித நூலை தொடர்ந்து ஓதவும் அல்லாஹு கட்டளையிட்டுள்ளான். குர்ஆன் ஓதுதலுக்கு எண்ணற்ற மகிமைகளும் சிறப்புகளும் உள்ளன. மக்களில் மிகச் சிறந்தவர்கள் குர்ஆனை பயில்பவர்களும் பயிற்றுவிப்பவர்களும் ஆவர். தஸ்பீஹ், தஹ்லீல் மற்றும் பிற திக்ருகளை சொல்வதை விட குர்ஆன் ஓதுதலுக்கு மிகுந்த மகிமை உள்ளதாக முக்கிய அறிஞர்கள் கூறுகின்றனர். அல்லாஹுவின் வார்த்தைகளை பேசுபவர்கள் என்ற சிறப்பு அந்தஸ்து குர்ஆனுடன் தொடர்புடையவர்களுக்கு உரியது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேற்கோள் காட்டி கூறுகிறார்கள், யார் அல்லாஹுவின் நூலிலிருந்து ஒரு எழுத்தை ஓதினாலும் அவனுக்கு ஒரு நன்மை உண்டு. ஒவ்வொரு நன்மையும் 10 மடங்காகும். அலிஃப், லாம், மீம் என்பது ஒரு எழுத்து என்று நான் கூறவில்லை. மாறாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் 2வது எழுத்து, மீம் 3வது எழுத்து. பிஸ்மி என்ற ஒரு முறை முழுமையாக ஓதினால் 190 நன்மைகளை அல்லாஹு நமக்கு பதிவு செய்கிறான். குர்ஆனை பார்ப்பது புண்ணியமாகவும் பாவ மன்னிப்புக்கும் அறிவு மற்றும் ஆன்மீக உயர்வுக்கும் உடல் நோய்களிலிருந்து பாதுகாப்பாகவும் இருக்கிறது. மூளைக்கும் ஆன்மாவுக்கும் ஊட்டம் கிடைக்கவும் இரு உலக வெற்றியை உறுதிப்படுத்தவும் உடலை நோயற்றதாக்கவும் குர்ஆனை பார்க்கும் பழக்கத்தை அதிகரிப்பதை விட வேறு மருந்து இல்லை என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர். குர்ஆனை பார்த்து ஓதாமல் ஒரு நாள் கழிவது சஹாபாக்களுக்கு வெறுப்பாக இருந்தது என்று இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு கூறியுள்ளார். குர்ஆன் ஓதுதல் இரு உலகங்களிலும் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும். முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை பகிர்கிறேன். இறந்த ஒரு பெண்ணை அடக்கம் செய்து உறவினர்களும் நண்பர்களும் இறுதி சடங்குகளை முடித்து திரும்பும்போது ஏதோ ஒரு ஒலி கேட்பது போல உணர்ந்தனர். அந்த மர்மத்தை அறிய கல்லறையின் மூடியை அகற்றிய போது அமைதியான முகத்துடன் படுத்திருந்த அந்த பெண்ணைச் சுற்றி சூரியனைப் போல ஒளிரும் பிரகாசம் தோன்றியிருந்தது. உடனே அவர்கள் கல்லறையை மூடினர். பின்னர் அவளது வாழ்க்கையின் மகிமையை அறிய ஆர்வமாக குர்ஆனை ஓதாமல் ஒரு நாளும் கழிந்ததில்லை என்றும் சூரத்துல் முல்கை தொடர்ந்து ஓதி வந்தாள் என்றும் தெரிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் தபாரக் சூரத்தை ஓதுகிறாரோ அவருக்கு யாரும் உதவ முடியாத கல்லறையின் இருளில் ஒளி தருவதோடு கல்லறையின் அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் அந்த சூரத் அவரை பாதுகாக்கும். ஓ முஸ்லிம்களே, நாம் இன்று இல்லாவிட்டாலும் நாளை மரிப்போம். இந்த தற்காலிக உலகில் மணிக்கணக்காக ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் யூடியூபிலும் செலவிடுகிறோம். இவ்வளவு மகிமை கொண்ட சூரத்தை ஓதுவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே தேவை. நமது கல்லறை ஒளிமயமாக ஒரு நாளில் இந்த சிறு நிமிடங்களை ஒதுக்குவோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கு தௌஃபீக் அருளட்டும். ஆமீன். இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக சிறப்பு துஆ செய்ய வேண்டும் என்று நினைவூட்டுகிறேன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம். துஆவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.